அவன் இப்போது தந்திருக்கும் கிஃப்டிற்குள் எப்படியும் மொக்கையான ஒன்றுதான் இருக்கும் என்று அவள் குறுகிய மூளை நினைத்தது. அதை வாங்கி கையில் மட்டும் வைத்துக் கொண்டாள். திலகா, கிஃப்ட் ஓபன் பண்ணு, அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல என ஹேமா சொல்ல, இப்ப எதுக்கு ஹேமா, செலிப்ரேட் பண்ண நிறைய இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று திலகா சொன்னாள். நோ நோ நோ, இப்பவே ஓபன் பண்ணு என்று ஹேமாவும் மற்ற தோழிகளும் கூற, திலகா கிஃப்டை வேறு வழி இல்லாமல் ஓபன் செய்ய அதில் இருந்ததை பார்த்து திலகா திகைத்து விட்டாள். ஹேமாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. சந்தனா ஹரிஷை அதிர்ச்சியாக பார்த்தாள். வாவ், டைமண்ட் நெக்லஸா என்று திலகாவின் தோழிகளில் ஒருத்தி வாயை பிளக்க, எஸ் என்று ஸ்டைலாக சொன்னவன், நெக்லஸ் எப்படி இருக்கு என்றான். அந்த பெண் எந்த பதிலும் சொல்லாமல் நெக்லஸையே பார்த்து கொண்டிருக்க, ஹரிஷ், எப்படி உன்னால இப்படி ஒரு கிஃப்டை வாங்க முடிஞ்சது? ஹேமா பொறாமையுடன் கேட்டாள். இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது என்று நேர்மையாக சொன்னான் ஹரிஷ். இதை கேட்டவுடன் நெக்லஸை தூக்கி எறிய வேண்டும் என்று திலகாவுக்கு தோன்றியது. ஹரிஷ், இப்படிப்பட்ட நெக்லஸையா நீ எனக்கு கிஃப்டா தந்திருக்க என்று திலகா கேட்டாள். உங்களுக்கு பிடிச்சிருக்காத்த என ஹரிஷ் கேட்க, ஆஃப்கோர்ஸ் என்று சொல்லிய திலகா நெக்லஸை எடுத்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டாள். அங்கிருந்தவர்கள் அனைவரும் திலகாவை குறித்தும் ஹரிஷ் குறித்தும் பேச ஆரம்பித்தனர். ஹரிஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க திலகா கொடுத்து வச்சிருக்கணும் என்று அங்கிருந்தவர்கள் சொல்ல, திலகாவுக்கு இது காதில் தேன் வந்து பாய்வது போல இருந்தது. ஹேமா மீதும் பரத் மீதும் மட்டுமே இருந்த அட்டென்ஷன் திலகா பக்கமும் ஹரிஷ் பக்கமும் திரும்பியது. பார்ட்டி முடிந்து ஹரிஷும் சந்தனாவும் அங்கிருந்து பிளாட்டிற்கு கிளம்பினர். அம்மாவோட பிரஸ்டீஜை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரி. ஆனா இவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸை கிஃப்ட் தர அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டு யாரு ஹரி என்று சந்தனா கேட்டாள். ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து ஒரு டைம் பணம் வாங்கியிருந்தான், அதை இப்போ இப்படி திருப்பி கொடுத்துட்டான், நானும் அதை உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் என்றான் ஹரிஷ். ஹரிஷ் சொல்லியதில் சந்தனாவிற்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை என்றாலும் அவன் தவறாக எதுவும் செய்ய மாட்டான் என எண்ணியவள் வேறு கேள்விகளை அவனிடம் அவள் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போது சந்தனாவின் மனதிற்குள் ஒரு அமைதி இருந்தது. அதை அவள் தக்க வைக்க முயன்றாள். ஆனால் ஹரிஷ் சந்தனாவிடம் கூறியது பொய்தான். அவன் பார்ட்டி ஹாலை விட்டு வெளியே வந்ததும் ஐராவிற்கு கால் செய்து, இம்மிடியட்டா நான் இருக்கிற லொகேஷனுக்கு ஒரு கிஃப்ட் வேணும் என்று சொன்னான். அவளும் ஓகே சொல்ல, அப்படித்தான் அந்த டைமண்ட் நெக்லஸ் ஹரிஷிடம் வந்தது. இருவரும் பிளாட்டிற்கு திரும்ப சந்தனா உறங்கச் சென்றாள். ஹரிஷிற்கோ ஆண்டனிக்கு அந்த மாத்திரையை விற்றது ஞாபகம் வந்தது. உடனே அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் கயல் கொடுத்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் விடிந்தது. ஹரிஷ் எழுந்து ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றான். அந்த ஆண்டனி நமக்கு சரியான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்கான், அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போலாமா வேண்டாமா என்று ஆபீஸ் சேரில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு ஹரிஷ் யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் சந்தனாவிற்கு அவள் பாட்டியிடம் இருந்து அழைப்பு வந்தது. நம்ம ஃபேமிலி மீட்டிங் ஒன்று இருக்கு, அதுக்கு நீ வரணும் என்று கூற சந்தனாவும் சரி என்றாள். மீட்டிங் நடக்கும் இடம் தொடர்பான லொகேஷன் அவளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருந்தது. அந்த லொகேஷனை பார்த்ததும் சந்தனாவின் கண்கள் ஆச்சரியமடைந்தன. பொதுவாக சந்தனா குடும்பத்தின் மீட்டிங் என்பது அவர்களின் வீட்டுக்குள் தான் நடக்கும். ஆனால் இந்த முறை ஒரு ரிசார்ட்டில் பிளான் செய்யப்பட்டிருந்தது. அவள் உடனே இந்த தகவலை ஹரிஷுக்கு மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தவும் செய்தாள். இதன் பின்னர் சந்தனா ரெடியாகி மீட்டிங் நடைபெறும் ரிசார்ட்டுக்கு சென்றாள். தங்களது ஃபேமிலி பிசினஸில் ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய என்ன செய்யலாம் என்பதற்காகவே இந்த மீட்டிங் நடைபெறுகிறது என்பதை சந்தனா ஓரளவுக்கு அறிந்திருந்தாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ரிசார்ட்டில் உள்ள ஒரு பிசினஸ் டிஸ்கஷன் ஹாலில் சந்தனாவின் முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் குழுமியிருந்தனர். அனுராதா நடுவில் உட்கார, அவரது வலப்புறமும் இடப்புறமும் நெடுக்க சேர்கள் போடப்பட்டிருக்க அதில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர். நம்ம குடும்பம் இப்படி ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதே இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இனி யாரையும் குத்த சொல்லியும் யூஸ் இல்லை என்று கூறி அனுராதா மதிவாணனை பார்த்தாள். அவரோ தலை குனிந்தபடியே இருந்தார். தன் அப்பாவை இப்படி பார்க்க சந்தனாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க, இப்போ நம்ம கிட்ட வெறும் 40% ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அரா கம்பெனி உள்ள வந்து நம்மள சேவ் பண்ணதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனா அவங்க கைக்கு நம்ம 60% ஷேர் போயிடுச்சு. ஸோ மீதி நம்ம கையில இப்போ இருக்கிற 40% வச்சுதான் அடுத்த கட்டத்துக்கு போற வழியை பார்க்கணும். அதனால யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியா இருக்கோ அதை சொல்லுங்க என்று அனுராதா கூற அங்கிருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். சந்தனா அமைதியாக இருக்க அவளின் அப்பாவும் அமைதியாகவே இருந்தார். சில நிமிடம் அங்கு அமைதி மட்டுமே நீடித்தது. யாருக்கும் ஒரு ஐடியாவும் இல்லையா என்று அனுராதா கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று எழுந்து நின்றான் கார்த்திக். சந்தனா உட்பட அங்கிருந்த எல்லோருமே கார்த்திக்கை பார்த்தனர். என்ன ஐடியா? எதா இருந்தாலும் சொல்லு, தயங்காம சொல்லு கார்த்திக் என்று அனுராதா கூற கார்த்திக் சொல்ல தயாரானான். பாட்டி, நம்மளோட 60% ஷேர் இப்போ அந்த ஹாரா கம்பெனி கிட்ட தான் இருக்கு. அதை நம்மளால திரும்பவும் இப்போதைக்கு வாங்கவே முடியாது. மெஜாரிட்டி ஷேர் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அந்த ராகவ் கைக்கு தான் ஷேர்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகும். அதனால நாம இப்போ அந்த 60% ஷேரை மறந்துடுவோம் என்றான். அதையெல்லாம் அப்பவே மறந்தாச்சு, நீ விஷயத்துக்கு வா கார்த்திக் என்று விரக்தியான குரலில் அனுராதா சொல்ல, பாட்டி, இப்போ நம்மளோட மீதி 40% ஷேர் இருக்கு,
அதிலிருந்து ஒரு 10% ஷேரை நாம வித்துட்டோம்னா அதுல இருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியில நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிச்சயமா நம்ம கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா தான் போகும் என கார்த்திக் சொல்ல அனுராதா சிறிது நேரம் யோசித்தார். மற்றவர்களின் பார்வையோ அனுராதா என்ன சொல்ல போகிறார் என்பதிலேயே இருந்த நேரத்தில் ஐடியா நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே கார்த்திக், ஆனா இம்மிடியட்டா நம்ம கிட்ட இருந்து 10% ஷேரை வாங்குற அளவுக்கு இங்க யார் இருக்கா? நமக்கு ஆதரவா இருந்தவங்களும் இப்போ நம்ம இருக்கிற நிலைமை தெரிஞ்சு உதவி பண்ண வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ சொல்ற மாதிரி 10% ஷேரை வாங்குற அளவுக்கு நம்பிக்கையான ஆள் யார் வருவா என்று அனுராதா கேட்டார். பாட்டி, நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நாம் இப்போ ஹரா கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல இருக்கோன்னு வெளி உலகத்துக்கு நல்லா தெரியும். அதை நாம நமக்கு அட்வான்டேஜா மாத்திப்போம். ஹரா கம்பெனி பேர்ல இருக்கிற எல்லா நல்லெண்ணமும் இப்போ நம்ம கம்பெனி மேலேயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ நமக்கு ஈஸியா பையர் கிடைப்பாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது கார்த்தி, ஆனாலும் வெளியே இருக்கிறவங்க யாரும் முட்டாள் இல்ல. ஹரா கம்பெனியோட கூட்டணியில இருக்கிற ஒரு கம்பெனி ஏன் தன்னோட ஷேர்ஸை விற்குது? அப்போனா அதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு தானே எல்லாரும் யோசிப்பாங்க. நாம மற்றவங்க இடத்துல இருந்தாலுமே அப்படிதான் யோசிப்போம் என்றாள் அனுராதா. இதையெல்லாம் கேட்ட கார்த்திக் சிரித்தான். அவன் சிரித்தது அங்கிருப்பவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர தந்தது. கார்த்திக், நாங்க இப்ப எவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா இப்படி சிரிச்சுட்டு இருக்க என அனுராதா கோபமடைய, பின்னென்ன பாட்டி, நான் இப்படி ஒரு யோசனையை உங்கள்கிட்ட சொல்றேன்னா அதை பத்தி முழுசா யோசிக்காமல சொல்லியிருப்பேன் என்றான் கார்த்திக். நீ சொல்றது புரியல கார்த்திக், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியா சொல்லு என்று அனுராதா கூற, பாட்டி 10% ஷேரை ஒட்டுமொத்தமா வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் என்று கார்த்திக் புன்னகைத்தபடியே கூறினார். இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியாகினர். என்ன சொல்ற கார்த்திக், யாரது என்று அனுராதா கேட்க கார்த்திக் புன்னகைத்தபடியே இருந்தார். அந்த பையர் வேற யாரும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு தான் என்று கார்த்திக் சொன்னார். வாட், நம்மளோட 10% ஷேரை ஒட்டுமொத்தமா வாங்குற அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க யாரையும் நீ இதுவரை இன்ட்ரோ பண்ணதே இல்லையே என்று அனுராதா கேட்டார். பாத்தீங்களா, அதுக்குள்ள என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க என கார்த்திக் சொல்ல, பட் நான் இதை இப்போ திடீர்னு யோசிச்சு பேசல. எப்போ நம்ம ஷேர்ஸ் ஹரா கம்பெனி கண்ட்ரோலுக்கு போச்சோ அப்போல இருந்தே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நல்லா யோசிச்சு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்க முன்னாடி இந்த ஐடியாவை பிரசன்ட் பண்றேன் என்றான் கார்த்திக். சரி, அப்படிப்பட்ட உன் ஃப்ரெண்ட் யார் கார்த்திக் என்று அனுராதா பாட்டி கேட்க, பாட்டி, நீங்க விஜேந்திர சிங்ன்றவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ எந்த விஜேந்திர சிங்க சொல்ற கார்த்தி என்று தன் மனதில் ஒரு விஜேந்திரை நினைத்தபடியே அனுராதா கேட்டார். பாட்டி, நீங்க யார மனசுல நினைச்சிருக்கீங்களோ அவங்கள தான் நானும் சொல்றேன் என்றான் கார்த்திக். என்ன சொல்ற கார்த்திக்? 5 times மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாரே அந்த விஜேந்திர சிங்கையா நீ சொல்ற என்று பாட்டி கேட்டார். ஆமா பாட்டி, அவரை ஏதோ சொல்ற என்று கார்த்தி சொல்ல அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியாகினர். கார்த்திக்கு எப்படி அந்த விஜேந்தரை தெரியும் என பாட்டி உட்பட அனைவரும் தங்களுக்குள் யோசித்தனர். விஜேந்தர் வெறுமனே சாம்பியன் மட்டுமல்ல, அவன் ஒரு பிசினஸ் மேனும் கூட. அதோடு நாடு முழுக்க பல மார்ஷல் ஆர்ட் ஸ்கூல்களை வைத்திருப்பவன். அதில் வரும் வருமானமே வேற லெவல். விஜேந்தர் பேரை சொன்னதிலிருந்து அங்கு எல்லோரும் திகைப்பில் இருக்க, சந்தனா மட்டும் தன் முகத்தில் எந்த ஒரு ஆச்சரியத்தையும் காட்டாமல் இருந்தாள். ஷேர் அதையும் விற்கக்கூடாது என்பதே அவளின் எண்ணம். சந்தனாவின் அப்பாவுடைய ஐடியாவினால் தான் இப்போது குடும்பத்திற்கு நஷ்டம். இந்த நிலையில் சந்தனா சென்று எதை சொன்னாலும் அதை யாரும் ஏற்கப் போவதில்லை. அதனால் வேணாம், நாம சொன்னாலும் இப்ப கேட்க மாட்டாங்க என்று தனக்குத்தானே கூறி அமைதியாக அமர்ந்து கொண்டாள். இந்த நேரத்தில் தான், உண்மையாவே உனக்கு அவர் ஃப்ரெண்டா என்று ஒரு உறவுக்கார அங்கிள் கேட்க, என்ன அங்கிள், உண்மையாவே அவர் என் ஃப்ரெண்டு தான், என் மேல அவருக்கு நல்ல மரியாதை உண்டு என்றான் கார்த்திக். இதை கேட்டதும் அங்கிருந்தவர்கள் இன்னும் ஆச்சரியமடைந்தனர். சரி கார்த்திக், நம்ம 10% ஷேர்ஸ் அவர் வாங்குறாரான்னு கேளு என அனுராதா அவசரப்படுத்த, இப்பவே பண்றேன் என்று சந்தோஷமாக கூறிவிட்டு விஜேந்தருக்கு கால் செய்தான் கார்த்திக். அனைவரையும் நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் லவுட் ஸ்பீக்கர் மோடில் பேச ஆரம்பித்தான். ஹலோ விஜேந்தர் சிங், நான் தான் கார்த்தி பேசுறேன் என்று இவன் சொல்ல, கார்த்தி எப்படி இருக்க, இட்ஸ் பீன் a long time என்றான் விஜேந்தர். ஆமா, இப்போ நீங்க ஃப்ரீயா? உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, நீ சொல்லு கார்த்தி, என்ன விஷயம் என்று விஜேந்தர் கேட்க, இங்க ஈசிஆர்ல இருக்க ஒரு ரிசார்ட்ல ஃபேமிலி மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு டிஸ்கஷன்ல உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, அதுக்கு தான் கால் பண்ணேன் என சொல்ல, நான் ஈசிஆருக்கு நியர்பைல தான் இருக்கேன், பேசாம லொகேஷன் சென்ட் பண்ணி விடு, நான் நேர்லயே வந்துடுறேன் என்றான் விஜேந்தர். இதை கேட்டவுடன் அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். கார்த்திக்கு இவ்ளோ ரெஸ்பெக்டா என்று அந்த உறவுக்கார அங்கிள் தனக்குள்ளேயே நினைத்தார். விஜேந்தர் இப்படி சொல்வார் என்று கார்த்திக்கே எதிர்பார்க்கவில்லை. அவன் உடனே, சூப்பர், நான் அனுப்பிவிடுறேன் என்று கூறிவிட்டு கார்த்திக் காலை கட் செய்து லொகேஷனையும் அனுப்பிவிட்டான். எப்படி, இப்ப எல்லாரும் என்ன நம்புறீங்களா? கார்த்திக் கெத்தாக கேட்க, பாட்டி அவனை பார்த்து சின்னதாக புன்னகை செய்தார். மற்றவர்களெல்லாம் அமைதியாகவே இருக்க, இந்த நேரத்தில் சந்தனாவுக்கு ஹரிஷிடம் இருந்து கால் வந்தது. எங்க இருக்க பேபி என ஹரிஷ் கேட்க, மெசேஜை பாரு ஹரி,
என்று சந்தனா சொன்னாள். உடனே ஹரிஷ் தன் மொபைலுக்கு சந்தனா அனுப்பியிருந்த மெசேஜை பார்த்தான். இப்போ நீ ஃபேமிலி மீட்டிங்ல இருந்துட்டா என்கிட்ட பேசுற என ஹரிஷ் கேட்க, அஃப்கோர்ஸ் என்று சந்தனா ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள். பேபி, வேற வேலையே கிடையாது அவங்க குடும்பத்துக்கு. சரி விடு, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா என்று கேட்டான். என்னது என்று சந்தனா கேட்டாள். ஐ லவ் யூ மை பொண்டாட்டி என்று ஹரிஷ் சொல்ல வெட்கப்பட்டாள் சந்தனா. இப்போ நீ வெட்கப்பட்டதானே என்று அவன் கேட்க, ஹரி ஆமா என்றாள் சந்தனா. அப்படின்னா நீ கொஞ்சம் நிமிர்ந்து பாரு என்று ஹரிஷ் சொல்ல அவளும் பார்த்தாள். ஏய் ஹரி, இப்ப எதுக்கு கால் பண்ண? ஏற்கனவே எங்க மேல எல்லாரும் கோபமா இருக்காங்க. எதுக்கு கால் பண்ண? இருக்கட்டும், நான் என் ஒய்ஃபை மிஸ் பண்ணேன், அதனால அவளுக்கு கால் பண்ணேன். ஐ லவ் யூன்னு சொன்னேன், இதுல என்ன இருக்கு என்றான் ஹரிஷ். என்னது இது, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி திடீர்னு ஒரு கால், ஒரு கொஞ்சல் என சந்தனா கேட்க, அப்பப்ப பண்ணா இப்படி வைப் இருக்காதுல்ல, அதான் இப்போ இப்படி. அப்புறம் நீயும் தான் இப்ப புதுசா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க என ஹரிஷ் சொல்ல, என்னது அது என்றாள் சந்தனா. உன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அங்க இருக்க, ஆனா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியே, அது புதுசு தானே என்று ஹரிஷ் கேட்க, ஆமா இல்ல, நான் ஏன் இப்போ இப்படி பண்றேன் என்று சந்தனா கேட்டாள். பிகாஸ் யூ மிஸ் மீ, யூ ஆல்சோ வாண்ட் டு டாக் டு மீ என்று ஹரிஷ் மென்மையாக சொல்ல, ஆஹா என்று சொன்ன சந்தனா, நீ இப்ப பேசும்போது சிலதை தப்பா சொன்ன என்றும் சொன்னாள். நான் தப்பா சொன்னனா? என்னது என்றான் ஹரிஷ். அதை கேட்டு மெல்லியதாக சிரித்த சந்தனா, ஃபர்ஸ்ட் ஒன், இங்க என் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இல்லை. பிகாஸ் எனக்கு முக்கியமான ஒரு உயிர் இங்க இல்லாம என்கிட்ட கால்ல பேசிட்டு இருக்கு என்றாள். அதை கேட்டு சிரித்த ஹரிஷ், அப்போ செகண்ட் ஒன் என கேட்க, நான் இப்போ எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கு நீ சொன்ன ரீசன்லாம் சரிதான், ஆனா எப்பவுமே எனக்குள்ள இருக்கிற ஒன்ன நீ விட்டுட்ட, அதுதான் செகண்ட் என்று சந்தனா ஹரிஷிடம் தெரிவித்தாள். அது என்ன பேபி என்று ஹரிஷ் கேட்ட நேரத்தில், சந்தனா போதும் வா வந்து உட்காரு என்று அவளின் அம்மா கூப்பிட, ஹரிஷ் நான் அப்புறம் பேசுறேன் என்று அவசரமாக கூறிவிட்டு காலை கட் செய்தாள். பின்பு பழைய இடத்தில் சென்று மீண்டும் அமர்ந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் விஜேந்தர் ரிசார்ட்டுக்கு வந்தான். அவனை ரிசார்ட்டின் வாசலுக்கு சென்று அழைத்து வந்தான் கார்த்திக். பார்த்தவுடனே ஃபைட்டர் என்று சொல்வதற்கான அத்தனை கூறுகளையும் அவன் கொண்டிருந்தான். அவன் நடை, கட்டுமஸ்தான உடல் எல்லாம் அதை இன்னும் நிரூபணம் செய்தன. விஜேந்தரை நேராக மீட்டிங் நடந்த ஹாலுக்கு கார்த்தி அழைத்து செல்ல, அவன் வந்ததும் ஒரு செகண்ட் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்றனர். சந்தனாவோ ஏதோ ஒரு நினைவில் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவள் இவன் வந்ததை கூட கவனிக்கவில்லை. எல்லாரும் உட்காருங்க, எனக்காக எதுக்கு எழுந்தெல்லாம் மரியாதை கொடுக்குறீங்க என்று விஜேந்தர் அடக்கமாக சொல்ல, இல்ல விஜேந்தர்ஜி, இது நீங்க நம்ம நாட்டை உலகளவில் முன்னிலைப்படுத்தினதுக்காக நாங்க கொடுக்கிற மரியாதை என்று அனுராதா பாட்டி சொன்னார். இதை கேட்டு அவன் சிரித்துக்கொண்டே ஐ எம் டச்ட் என்று கூற, அதை அடுத்து கார்த்தி அவனை அங்கு ஒரு சேரில் அமர வைத்தான். அவன் அமர்ந்த பின்பு மற்றவர்கள் அனைவரும் அமர்ந்தனர். கார்த்தி அமராமல் விஜேந்தர் அருகில் நின்று கொண்டிருந்தான். விஜேந்தர் அனைவரையும் பார்க்க அவன் கண் சந்தனா மீதும் விழுந்தது. சந்தனாவும் அப்போதுதான் அவனை பார்த்தாள். அவன் பார்ப்பதை பார்த்ததும் அவள் மரியாதை நிமித்தமாக ஒரு சின்னதாக ஸ்மைல் செய்தாள். இது உங்க ஃபேமிலி மீட்டிங், பட் நான் வந்துட்டேன், உங்க யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே என்று விஜேந்தர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான். அப்படிலாம் இல்லை விஜேந்தர் ஜி என்று அனுராதா பாட்டி சொல்ல, ஜீலாம் வேணாம், வெறும் விஜேந்தர்னு கூப்பிட்டாலே போதும் என்று விஜேந்தர் பாட்டியை பார்த்து சொல்ல, அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார் அனுராதா. அங்கு சிறிது நேரம் மௌனம் நிலவ, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்று விஜேந்தர் கேட்டதும், அது என்று பாட்டி இழுத்தார். நான் சொல்றேன் பாட்டிமா என்று கூறிவிட்டு கார்த்தி விஜேந்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார். அன்பிலீவபிள், அரா கம்பெனி உண்மையாவே உங்களோட 60% ஷேரை இப்போ ஹோல்ட் பண்றாங்களா என்று விஜேந்தர் கேட்டான். எஸ் விஜேந்தர், பட் மீதி எங்கள்கிட்ட 40% ஷேர் இருக்கு, அதுல 10% ஷேரை விற்க முடிவு பண்ணியிருக்கோம் என்றான் கார்த்திக். கார்த்தி இதை சொன்னதுமே விஜேந்தருக்கு சகலமும் புரிந்துவிட்டது. அந்த ஷேரை வாங்குவதற்காகத்தான் இங்கு கார்த்தி நம்மை அழைத்திருக்கிறான் என்பதும் அவனுக்கு தெளிவானது. அந்த 10% ஷேரை நீங்க வாங்கினா நல்லா இருக்கும் விஜேந்தர் என்று கார்த்திக் கேட்க, இதை கேட்டதும் சிறிது நேரம் விஜேந்தர் யோசித்தான். என்ன விஜேந்தர் யோசிக்கிற என்று கார்த்திக் கேட்க, இல்ல கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் போடுறேன் அவ்வளவுதான் என்றான் விஜேந்தர். கொஞ்ச நேரம் அங்கு அமைதி நிலவியது. கார்த்தி, இந்த 10% ஷேர்ஸை வாங்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம் என விஜேந்தர் சொல்லியதும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர். அனுராதாவுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது. கார்த்திக் அங்கிருப்பவர்கள் எல்லோரையும் தன் கண்களால் கர்வமாக பார்த்தான். இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா இந்த கார்த்திக் தான் வேணும் என்று அவன் மனம் நினைப்பதை கண்கள் சொல்லாமல் சொல்லியது. 10% ஷேர்ஸ்க்கு 150 crores ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க, அங்கிருப்பவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர். என்னது 150 கோடியா என்று கார்த்தி தனக்குள்ளே அதிர்ந்தான். அனுராதா தனக்குள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷத்தை வெளியில் காண்பிக்காமல், ஓகே விஜேந்தர், உங்க கூட பிசினஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் என்று அனுராதா எழுந்து நின்று விட்டார். அந்த ராகவ் 60% ஷேருக்கு 500 கோடி தானே இன்வெஸ்ட் பண்ணா, இது வேற லெவலா இருக்கே என்றும் கார்த்தி தனக்குள் நினைத்தான்.
இந்த நேரத்தில் தான் 10% ஷேர் 150 கோடி எல்லாம் ஓகே தான், ஆனா என்று விஜேந்தர் சிங் இழுத்தான். என்ன கேட்க போகிறான் விஜேந்தர் என பயந்த கார்த்திக், ஆனா என்ன விஜேந்தர் என்று பயத்துடன் கேட்க, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்று விஜேந்தர் சொல்ல, அங்கிருப்பவர்கள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர். பரபரப்பாக, என்ன கண்டிஷன் அது என்று கார்த்திக் கேட்க, இல்ல வெறும் 10% ஷேர்ஸை வச்சு எனக்கு பெரிய அளவில் லாபம் வரப்போறதில்ல, அதான் ஒரு சின்ன கண்டிஷன். ராகவ் கிட்ட இருக்கிற அந்த 60% எனக்கு வேணுமே, நீங்களும் நானும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அது நல்லா இருக்கும்ல என்றான் விஜேந்தர். இதை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் பதறினர். கார்த்திக்கோ முழித்தான். அனுராதாவுக்கு விஜேந்தர் சிங் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் திடீரென அவன் இப்படி கூறியது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இருந்தாலும், விஜேந்தர் நீ எதுவும் விளையாடுறியாப்பா என்று அனுராதா கேட்டார். அப்படிலாம் இல்ல, நான் சீரியஸா தான் கேட்கிறேன் என்று விஜேந்தர் சிங் சொன்னார். இதனால் அங்கு பெரிய குழப்பமே நிலவியது. யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தனர். என்ன, யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க என்று விஜேந்தர் சிங் கேட்க, அதில்ல விஜேந்தர், உனக்கே தெரியும் ஹரா கம்பெனி கூட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற, அக்ரிமெண்ட் தானே, அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டா போச்சு, அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, அந்த ஹரா கம்பெனிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா என்று விஜேந்தர் சிங் கேட்டான். அது சரியா இருக்காதே, ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை மாற்றக்கூடாதுல்ல என்று அனுராதா சொன்னார். ஓ, அதுவும் கரெக்டு தான், அப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், நான் கிளம்பட்டுமா என்று விஜேந்தர் சிங் எழுந்து கொள்ள, இருங்க நீங்க இருங்க என்று கார்த்திக் விஜேந்தரை சமாதானப்படுத்தினார். உடனே பாட்டியிடம் சென்ற கார்த்திக், பாட்டி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க, விஜேந்தர் ஹரா கம்பெனி ராகவ் கிட்ட கேட்க போறாரு, நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் ஓகே சொன்னா நம்மளும் ஓகே சொல்லிடுவோம் என சொல்ல, இதை கேட்ட பிறகு பாட்டியும் யோசிக்க ஆரம்பித்தார். இருக்கிற சூழலில் அவர் ஹரிஷிடமும் போக முடியாது, வேறு வழியில்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதனால் சரி விஜேந்தர், டன் என்றார் அனுராதா. கேட்டியா விஜேந்தர், எங்களுக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம் என்று கார்த்திக்கும் கூற, சூப்பர், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் விஜேந்தர். இங்கு நடப்பதில் துளியும் விருப்பமில்லாமல் அமர்ந்திருந்தாள் சந்தனா. கார்த்தி, என்னோட மேனேஜர் வெளியே இருப்பாரு, அவரை மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா என்று கேட்டார். கார்த்தி உடனே அவனை கூப்பிடச் சென்றான். இந்த நேரத்தில், நான் சொன்ன மாதிரி அந்த 10% ஷேருக்கு 150 கோடி கொடுத்துட்றேன், அந்த 60%க்கு 600 crores ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க, அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு பூம் பூம் மாடு போல தலையசைத்தனர். விஜேந்தர், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமப்பா என்று அனுராதா கேட்க, தாராளமாக கேளுங்க என்றான் விஜேந்தர். இல்ல, உங்க கம்பெனி கேட்டும் அந்த ராகவ் ஷேர்ஸை ரிட்டர்ன் தர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என கேட்டார் அனுராதா. இதை கேட்டதும் விஜேந்தர் சிரித்தான். அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. நான் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுவானா என்று சிரித்துக்கொண்டே விஜேந்தர் கூற, சார் கூப்பிட்டீங்களாமே என்று கூறியபடியே விஜேந்தரின் மேனேஜர் அங்கு வந்து நின்றார். எஸ் மேனேஜர், ஹரா கம்பெனியோட CEO ராகவ் நம்பர் எனக்கு வேணும் என விஜேந்தர் கேட்க, 10 minutesல ரெடி பண்ணிடுறேன் சார் என்றான் மேனேஜர். ஏன் விஜேந்தர், எங்க பாட்டிக்கிட்டே அந்த ராகவ் நம்பர் இருக்கே என்றான் கார்த்திக். இல்ல, அது அவன் நம்பரா இருக்காது, அவன் பர்சனல் செக்ரட்டரியோட தான் இருக்கும், எனக்கு அவனோட நம்பர் வேணும், நான் அவங்கிட்ட டைரக்டா பேசணும் என்று சிரித்தபடியே விஜேந்தர் கூற, என்ன நடக்கப் போகிறதோ என ஏஜே ஃபேமிலி மெம்பர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர். ராகவ் காலை அட்டன் செய்தவுடன், ஹாய், ஐ எம் விஜேந்தர் சிங் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, தி கிரேட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கா பேசுறது என்று ஆச்சரியமாக ராகவ் மொபைலின் மறுபக்கத்தில் இருந்து கேட்டார். எஸ், எப்படி இருக்கீங்க ராகவ், உங்க ஹரா கம்பெனி பத்தி நிறையாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டுக்கிட்டும் இருக்கேன், நீங்க இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றான் விஜேந்தர். தேங்க்ஸ் சார், இட் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ் என ராகவ் சொல்ல, குட், இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். ரீசெண்டாக நீங்க ஏஜே கம்பெனி ஷேர்ஸை 60% வாங்கியிருக்கிறீங்கல்ல, அது எனக்கு வேணும் என்று விஜேந்தர் கூற, இது ராகவிற்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன ராகவ், பதிலே காணும் என்று விஜேந்தர் கேட்க, இல்லை சார், எங்களை மன்னிக்கணும், அதுக்கு வாய்ப்பில்லை. இதை கேட்டவுடனே விஜேந்தர் கடுப்பானார். நீங்க யாருக்கு நோ சொல்றீங்கன்னு தெரியுதா ராகவ் என்று விஜேந்தர் கோபமாக கேட்க, சாரி சார், எங்களால் அதை தர முடியாது, எங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்றான் ராகவ். வாட் ராகவ், நீங்க இப்போதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கீங்க, தேவையில்லாம என்ன பகைச்சிக்காதீங்க என்று மீண்டும் கோபமாக விஜேந்தர் சொல்ல, ஏன் சார் கோவப்படுறீங்க, எங்களோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம், அதனால அதை கொடுக்க முடியாது என்று ராகவ் கனிவாக சொன்னான். நான் அமைதியா பேசிட்டு இருந்தா அதை நீ உனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறியா ராகவ், இன்னும் 2 நாள்ல உன்னோட சாம்ராஜ்யமே சில்லு சில்லா நொறுங்க போகுது. என்னை அவமதிச்ச யாரையும் நான் இதுவரைக்கும் வாழ விட்டதே இல்லை, ஆனா உனக்கு நான் ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஷேர்ஸ் விற்கிறான்னு நீ சொல்லணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான். மேனேஜர், அந்த ராகவ் கம்பெனிக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், அவன் மட்டும் ஷேர்ஸை கொடுக்கல அவனோட சாம்ராஜ்யத்தை நாம தரமட்டமாக்குறோம் என்று அங்கிருந்தவர்கள் முன் கத்தியபடியே கூறினான் விஜேந்தர்.
அதை கண்ட ஏஜே ஃபேமிலியில் இருந்தவர்கள் எல்லாம் பதறினர். இவன் என்ன இவ்வளோ மோசமா இருக்கான் என்று அனுராதா தனக்குள்ளே பயத்துடன் நினைக்க 10 நிமிஷம் கடந்தது. விஜேந்தர் மீண்டும் ராகவிற்கு கால் செய்தான். என்ன முடிவு பண்ணியிருக்க என்று விஜேந்தர் கேட்க, சார் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் நோ இஸ் தி ஆன்சர் என்று ஸ்டர்னாக ராகவ் சொல்ல, ராகவ் நோட் பண்ணிக்கோ, 48 மணி நேரத்துல உன் சாம்ராஜ்யமே சரிய போகுது, ரெஸ்ட் இன் பீஸ் என்று விஜேந்தர் கோபமாக கூறிவிட்டு காலை வைத்தான். விஜேந்தரின் கோபம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. எங்கு அவன் கோபம் நம் பக்கம் திரும்பி விடுமோ என்று எண்ணி அங்கிருந்த அனுராதாவும் மற்றவர்களும் அவனை நேரடியாக பார்க்க கூட பயந்தனர். இன்னொரு பக்கம் ராகவிற்கும் சற்று பயமாகத்தான் இருந்தது. விஜேந்தருக்கு இருக்கும் செல்வாக்கு ராகவின் பிசினஸை துவம்சம் செய்யும் அளவிற்கு இருந்தது. ஒரு பக்கம் ராகவ் யோசிக்க, இன்னொரு பக்கம் விஜேந்தர் ராகவ் கம்பெனியின் இன்வெஸ்டர்ஸ் குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த விஜேந்தருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா சொல்லுங்க, அப்பதான் அவனுக்கு ஒருத்தனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் என்று விஜேந்தர் தன்னுடைய மேனேஜரிடம் கூறிக்கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் மேனேஜர் ஹரா கம்பெனிக்கு நெருக்கமான ஒரு இன்வெஸ்டருக்கு கால் செய்து விஜேந்தரிடம் கொடுத்தான். நான் விஜேந்தர் பேசுறேன். ஹரா கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதும் அப்பப்போ அந்த கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். இனி அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எங்களை நீங்க பகைச்சுக்கிறதா அர்த்தம். இதுக்கப்புறம் உங்க விருப்பம் என்று கூறிவிட்டு விஜேந்தர் காலை கட் செய்தான். அடுத்த சிறிது நேரத்தில் விஜேந்தருக்கு ராகவிடம் இருந்து கால் வந்தது. விஜேந்தர் சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்க இன்வெஸ்டர்ஸை நீங்க பயமுறுத்துறீங்க. அவங்க இப்பதான் எனக்கு கால் பண்ணாங்க. இது நல்லா இல்ல என ராகவ் கண்டிக்க, ராகவ் இது ஒண்ணு ஸ்போர்ட்ஸ் இல்ல, பிசினஸ். இங்க இப்படிதான் இருக்கும். நான் இப்படிதான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று விஜேந்தர் கூற, சார் நீங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்க பண்றீங்கன்னா உங்களை எதிர்த்து கேட்க யாரும் இல்லைன்ற தைரியத்துல தானே என ராகவ் கேட்க, என்னை எதிர்த்து கேட்கவும் எவனும் இல்ல, என்னை எதிர்த்து சண்டை போடவும் எவனும் இல்ல என்று விஜேந்தர் கொக்கரிக்க ராகவ் அமைதியாக இருந்தார். என்ன ராகவ், பேச்சே காணும். வேணும்னா நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். நீ உனக்கு தெரிஞ்ச யாரை வேணா அனுப்பு. வர்றவன் என் கூட சண்டை போட்டுட்டோம். அப்படி எவனாவது சண்டை போட்டு என்னை ஜெயிச்சிட்டான்னா நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா வர்றவன் தோத்துட்டா ஏஜே கம்பெனியோட அந்த 60% ஷேர் எனக்கு வந்துடணும் என ஆஃபர் செய்தான் விஜேந்தர். சிறிது நேரம் யோசித்த ராகவ், ஓகே சார், உங்க லொகேஷன் அனுப்புங்க, என் ஆள் அங்க வருவான் என சொல்ல, அதை கேட்டு மிரண்டு போன விஜேந்தர், ராகவ் நீ யார் அடிக்க ஆள் அனுப்புறன்னு தெரியுதா? 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன் விஜேந்தர் சிங்கை எதிர்க்க நீ ஆள் அனுப்புற என்று சிரித்தபடியே கூற, என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் சார். அவனுக்கு விஜேந்தர் சிங்கை பத்தி கவலை இல்லையா, என்னை பத்தி மட்டும்தான் கவலையா. அதனால லொகேஷன் அனுப்புங்க சார், சோடி போட்டு பார்த்துருவோம் என்று நக்கலாக கூறிவிட்டு ராகவ் காலை வைத்தான். இதை நம்ப முடியாத விஜேந்தருக்கு ராகவின் அலட்சியம் மேலும் கடுப்பை உண்டாக்கியது. விஜேந்தரின் மேனேஜர் ராகவிற்கு லொகேஷன் அனுப்பினார். இஸ் ஆன் தி வே என்று ராகவ் மேனேஜருக்கு மீண்டும் மெசேஜ் அனுப்ப அதை அவன் விஜேந்தரிடம் இன்ஃபார்ம் செய்தான். வரட்டும், இன்னைக்கு இந்த ரிசார்ட்ல ஒரு சாவு இருக்கு என்று விஜேந்தர் கோபமாக சொல்லிவிட்டு அனைவரின் முன்பும் புஷ்அப் எடுத்தான். பேசிக் ஒர்க் அவுட்டுகளை செய்தான். இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் இருந்த டிஸ்கஷன் ஹாலை திறந்து ஒருவன் உள்ளே வந்தான். யாரென்று கூட பார்க்காது உள்ளே வந்தவனை ஓடி சென்று தாடையிலேயே ஒரு பஞ்ச் கொடுத்தான் விஜேந்தர். பஞ்ச் வாங்கியவன் டோர் பக்கம் சாய அவனை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சியாயினர். அங்கு வந்தவன் வேறு யாரும் இல்லை, ஹரிஷ் தான். அடி வாங்கிய ஹரிஷை கண்டு பதறிய சந்தனா கத்தியபடி, ஸ்டாப் ஸ்டாப், இவர் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல, இவர் என் ஹஸ்பண்ட் ஹரிஷ், இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு என்றாள். இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா என்று விஜேந்தர் முழிக்க, சந்தனாவோ விஜேந்தரை முறைத்து பார்த்தாள். என்கிட்ட இந்த முறைக்கிற வேலைலாம் வேண்டாம் என்று விஜேந்தர் சொல்ல, ஹரிஷ் கிட்ட இப்ப நீங்க சாரி கேளுங்க, யார் என்னன்னு தெரியாம நீங்க ஹரிஷ் அடிச்சது தப்பு என்றாள் சந்தனா. என்னது, நான் இவன்ட்ட சாரி கேட்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று விஜேந்தர் திட்டவட்டமாக கூற, நடந்ததை பார்த்து கொண்டிருந்த சந்தனாவின் அம்மா, சந்தனா அமைதியா ஹரிஷை கூட்டிட்டு வந்து உட்காரு என்றாள். எப்படிமா, இவர் ஹரிஷ் அடிச்சிருக்காரு, பேசிக்கா ஒரு சாரி கூட கேட்க மாட்டேங்கிறாரு, இது மேனர்ஸா? இவர் கூட நம்ம ஃபேமிலி டீலிங் பண்ண போது நாம மொத்தத்தையும் இழந்துருவோம் என்று சந்தனா கத்தினாள். அமைதியாரு சந்தனா, நான் சொல்றேன்ல, இங்க வா என்று திலகா மீண்டும் சொல்ல, வா ஹரிஷ் என்று ஹரிஷை அவள் கூப்பிட, மிஸ்டர் என் ஒய்ஃப் பிரியப்பட்டுட்டா, ஒரு சாரி தானே கேட்டுருங்க என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து கூறினார். என்னடா காமெடி பண்றியா, போய் உட்கார்றா வெத்து வேட்டு என்று விஜேந்தர் அசால்ட்டாக சொல்ல, சந்தனாவுக்கு அது இன்னும் கடுப்பை தந்தது. தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் விடாதீங்க மிஸ்டர் விஜேந்தர் என சந்தனா மீண்டும் கத்த, ஹலோ இங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், ஆக்சுவலா நீங்க இப்போ வாலாட்டணுமே தவிர குறைக்க கூடாது என்று விஜேந்தர் சொல்ல, அது அங்கிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. அனுராதாவுக்கும் விஜேந்தர் இப்படி பேசியது பிடிக்கவில்லை. ஆனாலும் அவள் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. இந்த நேரத்தில் தான், நீ என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம், ஆனா இப்போ நீ பேசின பேச்சுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நீ சாரி கேட்டுதான் ஆகணும் என்று ஹரிஷ் விஜேந்தரை பார்த்து முறைத்தபடியே சொன்னார். ஒழுங்கா அமைதியா போயிடு, இப்போ நான் இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று விஜேந்தர் கோபமாக சொல்ல,
உங்க கோபத்துக்கெல்லாம் நாங்க பலியாக முடியாது மிஸ்டர் விஜேந்தர் என்றான் ஹரிஷ். இதை கேட்டதும், அடுத்து நான் கொஞ்சம் பெரிய ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு முன்னாடி உன்னை வச்சு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் விஜேந்தர். அவன் சொன்ன விதத்திலேயே அவன் சண்டை போட தயாராகிவிட்டான் என்பது அனைவருக்கும் புரிந்தது. இது அங்கிருப்பவர்களுக்கு பயத்தை உண்டு செய்தது. குறிப்பாக சந்தனாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியை தந்தது. விஜேந்தர் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில் 5 முறை வேர்ல்ட் சாம்பியன். அப்படிப்பட்டவனிடம் ஹரிஷ் மோதினால் என்ன ஆகும் என்கிற பயம் தொற்றிக் கொண்டது. ஹரிஷ், சாரிலாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், அவருக்கு மேனர்ஸே இல்லை, வா நம்ம போவோம் என்று சந்தனா அவனை அழைத்து செல்ல முயல, உன் ஹஸ்பண்ட் என் கூட ஃபைட் பண்ணா உயிரோடு இருக்க மாட்டான்னு தானே அவனை கூட்டிட்டு போற, பயப்படாத, அவன் உடம்புல உயிரை மிச்சம் வைக்கிறேன் என்றான் விஜேந்தர். இதை கண்டுகொள்ளாமல் ஹரிஷின் கையை பிடித்து கொண்டு டோர் நோக்கி நடந்தாள் சந்தனா. ஆனால் ஹரிஷின் இன்னொரு கையை விஜேந்தர் பிடித்திருந்தான். ஹரிஷ், கையை விடு என்று சந்தனா சொல்ல, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், இவன் கூட நான் சண்டை போட்டே ஆகணும் என்று விஜேந்தர் கூற, ஹரிஷ் மெல்ல சந்தனாவை பார்த்து, பேபி நீ அப்படி போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன் என கூற, பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.